ஐபோன் 20,000க்கு 30,000க்கு பாதி விலையில கிடைக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேங்க் டீடைல்ஸ் என்ட்ரி பண்றது ஆன்லைன்ல பே பண்றதுன்னு எதையுமே பண்ணாதீங்க. வீடியோ பார்த்த கார்த்திக் அப்படிங்கிறவர் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 4,80,000 ஃபாலோவர் வச்சிருக்காரு. நிறைய டெக்னிக்கல் அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டு வராரு. ரீசெண்டா பார்த்ததுல நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு வராரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெய்டு வீடியோ ஒன்று பண்றாரு. ஆப்பிள் வாட்ச்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கு விற்கிறாங்க. ஸோ இந்த பேஜ்ல வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. ரொம்ப கம்மியான விலைக்கு ஆப்பிள் வாட்ச் கேஜெட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்ல இருந்தது. அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்டை விட கம்மியான ரேஞ்சில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா? நம்ம டமாடுமில் கேஜெட்ஸ் பேஜில் ஐ வாட்ச் ஏர்பாட்ஸ் எல்லாமே கம்மியான விலையிலும் பெஸ்ட் குவாலிட்டியிலும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் சந்தேகப்பட்டு இவ்வளோ கம்மியான விலைக்கு யாரா கொடுப்பா அப்படின்ட்டு கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வெறும் 1000-1500 ரூபாய்க்கு ஆப்பிள் வாட்ச் கிடைக்குது அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது 100% ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். உடனே அந்த பேஜுக்கும் மெசேஜ் பண்ணி கேட்டோம்னா அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான், இது ஃபர்ஸ்ட் காப்பி தான், வேணுங்கிறவங்க வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்னு தெரிஞ்சு வாங்குறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் காப்பி தான் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 30,000-40,000 வாட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது. எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் நிறைய அவேர்னஸ் வீடியோ அவரே அவரோட பேஜில் போட்டிருக்காரு. நிறைய ஸ்கேமிங் நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. பட் இப்போ அவரே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஃபிளிப்கார்ட்டோட கம்மியான விலைக்கு ஆப்பிள் வாட்சஸ்லாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வீடியோவில் எங்கேயுமே ஃபர்ஸ்ட் காப்பி இல்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு மென்ஷனே பண்ணலை. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 1,10,000 பேர் பார்த்துருக்காங்க. அதை பற்றி அவேர்னஸ் உள்ளவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் காப்பின்னு தெரிஞ்சு வாங்குறவங்க பிரச்சனை கிடையாது. பட் அதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட்னா, பரவாயில்லையே ஆப்பிள் வாட்ச் இவ்வளோ கம்மியாக கிடைக்குதா அப்படின்ட்டு தான் வாங்குவாங்க. தயவு செஞ்சு மிஸ்லீட் பண்ணாதீங்க. இந்த ஆடை பார்த்தீங்கன்னா வேற யாராவது ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக பேசியிருப்பேன். பட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு டெக்னிக்கல் அவேர்னஸ் கொடுத்த ஒருவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. அவரே நிறைய வீடியோவில் ஸ்கேமிங் நடக்குது, ஆன்லைன் ஸ்கேமிங் நடக்குது, பார்த்துருங்கன்னு சொன்ன அவரே இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஸோ இந்த வீடியோவை அந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் பார்க்குற வரைக்கும் கொண்டு போய் சேருங்க. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்த ஏப்ரல் 17 வரைக்கும் அந்த வீடியோ இன்னும் அவைலபிளாக தான் இருக்கு. தயவு செஞ்சு வீடியோ ரிமூவ் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப கூட வீடியோ போடுங்க. இந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு ப்ரோமோட் பண்ணீங்க அப்படின்னா நல்லது. இப்போ ஆட் போடவே வேணாம் நான் மென்ஷன் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வீடியோ போட்டிங்க அப்படின்னா நல்லது. மொட்டையா அந்த மாதிரி அவங்க எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசுறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. இந்த கார்த்திக் அப்படிங்கிறவரோட ஃபாலோவர்ஸ் இல்லை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அவருக்கே கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபைனலாக அதனால் வீடியோ ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக அது ஃபர்ஸ்ட் காப்பி தான் மென்ஷன் பண்ணி சொல்லி போடுங்க. ஏன்னா பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது. ஏன்னா 1,00,000 பேரில் ஒரு 300 பேர் வாங்குறாங்க அப்படின்னாலும் அது பெரிய ஒரு ஸ்கேம் தான். தெரியாமல் வாங்குறாங்கிற போது அது ஒரு ஏமாற்றம் தான். திரும்ப சொல்கிறது என்னென்னா வேறு யார் பண்ணாலும் அமைதியாக போகலாம். டெக்னாலஜி ஃபீல்டில் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற நம்மளே இதை பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?